இதை பார்த்துனாங்க தொடரா இருக்கிறத பார்த்துனாங்க என்ன என்னோட வந்தது தொடராக நினைச்சா அதுக்கு சமாந்திரமான சாரி சமவெள தடை என்னோட வந்தது சமவெள தடை என்று தான் வருது எனக்கு என்ன பேர் சமவெள வில்மாறிலி இது K1 இது K2 இதுல ஒரு துணி ஒன்று நினைச்சு விட்டுருக்கிறீங்க என்ன நடக்க போகுது இங்க ஒரு மொத்தமான ஒரு நீட்சி ஒன்று ஏற்பட போகுது என்ற நீட்சி இப்போ இங்க என்ன நடக்க போகுது இது ரெண்டுக்கும் பதிலாக இது ரெண்டும் தருகின்ற நீட்சியை தருவணும் எடுத்துட்டு சொன்னால் இங்க என்ன வில் மாறிலி இருக்கிற வில்ல நீங்க நினைப்பீங்கன்னு கேட்டலாம் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன இதுக்கு சர்வ சமனான வில் உண்டு ஆனா ஒரே ஒரு வில்லாக இருக்கும் அந்த வில் மாறிலி என்ன இருக்க போகுது 1/k is equal to 1/k1 plus 1/k2 என்று போட்டு C3 சரியா இப்ப இது வந்து தொடராக நினைச்சா நாங்க தடைகள்ல எப்படி சமாந்திரமா இணைக்கல எங்களுக்கு விளைவுல கண்டுபிடிக்கிறதுக்கான வழியோ அதே மாதிரி என்ன செய்வோம் இங்க தொடராக இணைக்கிறதுக்கு வரும் சரிதானே அந்த வல்ப கூடையில போடுவீங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுக்குறோம் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி right right no wait அப்படியே ஓகே சரி கவனிச்சு போதும் இப்ப இதுல பிரச்சனை இல்லை தானே சரி சமாந்தரமா நினைச்சா அப்படின்னு கேட்டுறான் என்ன அதுல வந்து இப்படி செய்தனாங்களா இந்த இதுல வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டுறது மாதிரி செய்தனாங்களா ஒரு பிளாஸ்டிக் கொண்டு நாங்க சின்ன துண்டாக வெட்டும் போது அந்த வில்மாறி எவ்வாறு மாற்றம் அடையும் பாத்துறாங்களோ அப்ப அரையா வட்டி நம்ம சொல்லி சொன்னால் இது மொத்தம் வில்மாறி வந்து கே என்றால் அரையா வட்டினா என்ன வந்துடும் இது L/2 L/2 எத்தனையா வரும் L/2 என்றால் 2K வந்துடும் சரிதானே இது பாத்துறாங்க இது மூன்றாவட்டினா என்ன வரப்போகுது 3K என்று வரும் சரி ஒருவேளை இப்படி சமனா வெட்டாம இப்படி கேட்டா இதுல 3 பங்கு மேலே இருக்குது 3 பங்கு மேல கீழே 2 பங்கு சரிதானே மொத்த நிலம் எல் அந்த எல்ல 3 பங்கு மேல கீழே 2 பங்கு அப்படி என்றால் இந்த சின்ன துண்டுன்ற வில்மாறிலி என்னன்னு கேட்டா என்ன சொல்றீங்க அஞ்சு கைங்கள் 2 குட் என்ன கண்டுபிடிச்சு நீங்க K proportional to 1/L okay good அப்ப இது K proportional to 1/L இது எல்லாம் நீளம் ஆகவே இப்ப K dash கண்டுபிடிக்க போறோம் ஆனா என்னது கண்டுபிடிக்க போறோம் மொத்தம் எவ்வளவு பிரிச்சிருக்கிறோம் 5 பிரிச்சு 2 பங்கு அப்ப 5 பிரிச்சு இந்த நீளம் எவ்வளவு 5 பிரிச்சு 2 பங்கு L இது எத்தனை 5 பிரிச்சு 3 பங்கு L அப்ப 5 பிரிச்சு 2 பங்கு எல்லுக்கு எவ்வளவுதான் கண்டுபிடிக்க போறோம் K dash கண்டுபிடிக்க போறோம் ரைட்டா அப்ப இதை ஒன்றை டிவைட் பண்ணி விடுங்க K/K dash ஈக்குவல் டு 1/L டிவைட் பண்ணணும் என்னத்தால் டிவைட் பண்ணணும் 5 வந்து மேல போயிடுமா 5/2L டிவைட் பண்ணணும் டிவைட் பண்றேன்னா என்ன மீனிங் தலைகளாக்கி பெருப்போம் அப்ப என்ன வர போகுது 2/5 K/K dash K dash என்ன வர போகுது 5K upon 2 கொண்டு வரும்
ஓ ரைட். விளங்கிட்ட விஷயம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்படியும் கேள்வி கேட்கலாம். சரி இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது செய்தீங்களா இது இல்லையே? அப்ப நோட் பண்ணி கொடுங்க. நோட் பண்ண மாட்டாக்க நோட் பண்ணி கொஞ்சம் குயிக்காக எழுத போனாங்க. பாவன செக்ஷன் பார்க்கணும். இது இப்ப அலை இயக்கம் பாக்குறாங்க. இன்னும் அலை இயக்கம் பார்க்கல. நீ அலை இயக்கம் பார்க்க போறோம் சரிதான். அலை இயக்கம் பார்த்துட்டு அதுல சவுண்ட் வேவ்ஸ் பார்க்க போறோம். ஒளி அலை வரும், ஒலி அலை வரும். வேவ்ஸை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டு அதுல சவுண்ட் சரிதானே. இதற்கான பார்த்தா தான் நாங்களை பார்க்கலாம். அவதானமாக கவனிக்கோடும் அடிப்படை விளங்கினாது. ஓ மேத்ஸ்ல தானே கேக்குறீங்க. அப்ப பிசிக்ஸ்ல என்ன ஸ்டாட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ்ல வரும், விசையில வரும், ஹூக்ஸ்ல நீங்க பாவிக்கிற இடத்துல வரும். இது ரைட். நீங்க இதை செய்து முடிச்சாக்கள் இதை செய்யுங்க பார்ப்போம். இப்ப இந்த இளைய இப்படி ஒரு இலக்கு ஏ குறுக்கு வட்டு பிறப்பிருக்கிற இலை சரியா, எல் நீளமான இலை. இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா நீங்க இளைய வந்து பாதியா வெட்ட போறீங்க. எப்படி வெட்ட போறீங்கன்னு சொன்னால் இப்படி வெட்ட போறீங்க. அதாவது குறுக்க கட் பண்றீங்க ரைட். குறுக்க கட் பண்ணி போட்டு அப்ப என்னண்டு வந்துடும் இந்த இளைய குறுக்க வெட்டு பிறப்பு a/2 வந்துடும். ஆனா அதே நீளம் இல்லை. இப்ப இது இந்த விசை மாறிலி வந்து சரி விசை மாறிலியோ வில் மாறி எதாண்டாலும் விசை மாறிலி வந்து கே என்று சொல்லி சொன்னால் இங்க என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லுங்க. k/2 ஏன் பரப்பு அது கே ப்ரோபோர்ஷனல் என்னவா இருக்க போகுது, ஏ ஆக இருக்க போகுது. அப்ப கே ப்ரோபோர்ஷனல் அப்ப கே இப்ப ஏ வந்து என்னவா வருது, அரவாசியா வருது. அப்ப கேயும் என்னவா இருக்கணும், அரவாசியா வரணும். ஆவே k/2 வரும். இப்படி கேள்வியில் வரலாம் சரிதானே. இதுகள் தெரிஞ்சிருக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா, இதோட நான் அடுத்ததை கவனிச்சுக்கணும். இனி சமாந்திரமா இணைக்கிறத பற்றி பார்ப்போம். கவனமா கவனிங்க, முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம். எம்சிக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சமாந்திரமா இணைக்கிறேன்டா இப்படி தனிஞ்சு பாருங்க. ஒரு துணிவை எப்படி தொங்க விட போறீங்கன்னு சொன்னால் எம்பி இருக்கிற துணியை வந்து தொங்க விட போறீங்க. ஓகே, இது இந்த வில் மாறிலி கே,
இதுண்ட வில் மாறி கேட்டு. அப்ப இதுக்கு சர்வசமனான ஒரு வில் மாறி, இது ரெண்டும் செய்கிற வேலையை தனி இன்னொரு ஆள் வந்து செய்யணும், அதாவது விளையுள் வில் மாறி. அப்ப அது தனி ஒரு ஆளை பயன்படுத்தி நீங்க அதே அளவு நீட்சி அதே அளவு வேலையை செய்ய வைக்கணும். அதே அளவு வேலை என்ன மீனிங், இங்க என்ன வேலை நடக்க போகுது, நீட்சி அடைய வைக்க போகுது. அப்ப அதே அளவு வேலையை நீங்க என்ன செய்ய போறீங்க, இங்க செய்யணும் என்றால் நீங்கள் என்ன வில்மாறில் இருக்கிறத பயன்படுத்துவீங்க. இது ரெண்டுக்கும் பதிலாக பயன்படுத்தும். அதாவது இந்த இடத்துல ஏற்படுற நீட்சி ஈ என்று சொல்லி சொன்னால் இதுல ஏற்படுற நீட்சி என்னவா இருக்கும், அதே ஈ தான் இருக்கும். சரிதானே, ஒரே ஒரே மட்டத்துல கட்டி இருக்கிறீங்க, ஒரே தெளிவா கட்டி இருக்கிறீங்க நடுவுல. அப்ப நீட்சி என்ன செய்ய போகுது, சமனா இருக்கும். அதே நீட்சி தான் என்ன செய்யும், இங்க இங்கேயும் அதே நீட்சி தான் இருக்கும். அதே வேலை செய்ய போதுன்னா அதே நீட்சி. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற இழுவையும் இந்த இடத்துல இருக்கிற இழுவையும் சமன் இல்லை. இழுவை என்பது இதுல தாக்குற விசை, விசைக்கான சமன்பாடு தெரியும் எங்களுக்கு, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ் தெரியும். இப்ப நீட்சி சமன் ரெண்டுக்கும், ஆனா கே வந்து ரெண்டுக்கும் சமன் இல்லை. ஆகவே இந்த இடத்துல தாக்குற விசையும் சமன் இல்லை. விசையும் சமன் இல்லைன்ற என்ன மீனிங், டி ஒன் வேற வேற இழுவை, விசைன்றது இழுவை தானே. அப்ப அங்கே ஒரு இழுவை இருக்க போகுது, அங்கே ஒரு இழுவை இருக்க போகுது. அப்ப இந்த டி ஒன்னை நீங்க என்ன எழுதலாம், டி ஒன் எழுதலாம். சொல்லுங்க அப்ப டி ஒன் என்ன எழுதலாம், எழுதலாம் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு கே ஒன் இன்டூ இ. குட். டி டூ என்ன எழுதலாம், கே டூ இன்டூ இ. டி என்ன எழுதலாம், டி என்ன எழுதலாம், கே இன்டூ இ. டி என்றது என்ன, இதுல ஏற்படுற இது சார்பா சொல்லுங்க, நாங்க கே ஒன் பிளஸ் கே டூன்றத கடைசி எடுக்க போறோம். இது சார்பா என்ன, டி என்றது கே இன்டூ இ. சரிதானே, கே இன்டூ இ. அப்ப இப்ப சொல்லுங்க அப்போ, இப்ப டி ஒன்னும் டி டூ என்னத்தை சமப்படுத்தி வச்சிருக்குது, டி ஒன்னும் டி டூவும் என்ன சமப்படுத்தி வச்சிருக்கு, எம்ஜியை சமப்படுத்தி வச்சிருக்கு. அதே மாதிரி டியும் என்னத்தை சமப்படுத்தி வச்சிருக்குது, எம்ஜியை சமப்படுத்தி. ஆகவே டி ஒன்னும் டி டூவும் என்னது சமனா இருக்கும், டிக்கு சமனா இருக்கும். அப்ப டி ஒன் என்ன எழுதலாம், கே ஒன் இன்டூ இ என்று எழுதலாம். டி டூவை கே டூ இன்டூ இ. டி என்ன எழுதலாம், கே இன்டூ எல்லா இடமும் இயை கட் பண்ணும். அப்போ கே ஒன் பிளஸ் கே டூ என்று சொல்றத வந்து கேயா இருக்கும். விளங்கிட்டுவோம். அப்ப நீங்க சமாந்தரமா தொடுக்கும் போது நீங்க நோமலா கூட்டி எழுதி விட்டா தெரியாது, இந்த விளைவுள் வில் மாறி. தொடராக இதன் போது என்ன வரப்போகுது, ஒன் ஓவர் கே ஈக்குவல் டு ஒன், சாரி பிளஸ் ஒன் ஓவர் கே டூ வரும். நோட் பண்ணுங்க வீகா.
சரியா? இப்போ இது எழுதினா ஒரு கேள்வி ஒன்று தான் டக்குன்னு செய்யுங்க பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி கேள்வி எடுத்து சொன்னால் இப்படி தொடரா உங்களுக்கு வந்து இருக்க போது 8K 4K இதன விளைவுள் வில் மாறிலி என்ன கே கண்டுபிடிங்க. விளைவில் வில் மாறிலி என்று கண்டுபிடிங்க. எவ்வளவு? 1/. அப்படியா இருக்கு. நான் 32 இதை கொஞ்சம் சுருக்கக்கூடிய மாதிரி தாருங்க. கொஞ்சம் பொறுங்க. செய்துட்டீங்களா? சரி பரவாயில்ல செய்யுங்க. மேலே எப்படி போட்டு செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா அப்படி இப்போ கே என்று சொல்றது வந்து 1/k is equal to 1/k1 plus 1/k2 போடும். 1/k1க்கு பதிலாக எது நடக்குது? 8 கிடக்குது. K2க்கு பதிலாக எது நடக்குது? 4. இனி பொமசி எடுத்தீங்கன்னா 8 தான் பொமசி. இங்க 1 வரும், 2ஆல பெருக்கணும். 3 8. 1/k வந்து 3 8 KO1 வந்து 8 3. சரிதானே? அப்ப இந்த விளைவில் வந்து என்னவா இருக்க போகுது? நான் கே போடணும், பக்கத்துல கே போடாம தான் செஞ்சிருக்கிறேன். ஃபைனல் ஆன்சரை நீங்க கே போட்டீங்கன்னா சரி. சரியா? அப்ப கே டேஷ் விளைவுல வந்து கே டேஷ் என்று போடுங்க. ஏதாவது இங்கே அது இங்கே மாதிரி வந்துடும். அப்ப 8 கே. இது எப்படி நேரடியா செய்யறது? நேரடியா எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொன்னால் கே டேஷ் ஈக்குவல் டு இதையும் பெருக்குங்க. 2 32 கே வர்க்கம். இதையும் கூட்டுங்க. எத்தனை வரும்? 12 கே. கே வர்க்கம் கேயும் வெட்டப்பட்டுரும். 4ஆல சுருக்குங்க 8 24. சரி, 4ஆல சுருக்காங்க. 32 தானோ? இந்த 4ஆல சுருக்கிங்கன்னா 3. 4 12. அப்ப 8 கேயின்கள் 3. இதை சுருக்கினா இதைத்தான் நாங்க செஞ்சு வச்சுக்க பொம்மசி எடுத்து சரிதானே? இதுக்கு தானே முடிவு தான் நான் இல்லை நேற்று கே இஸ் ஈக்குவல் டு K1 into K2 upon K1 plus K2 தான் நான் இல்லை நேற்று முடிவு தான் நான் இல்லை. சரி, அப்ப இது ஆன்சர் ஓகே தானே? ரைட். அப்ப இதை வச்சு நேரடியாக சொல்லுங்க. அப்ப இதுக்கு என்ன வரும்? இது 6K, இது 3K. விளைவுல சொல்லுங்க. அப்ப இது சர்வசமனானதுக்கு சொல்லுங்க. அப்ப கே டேஷுக்கு என்ன வரும்? 6 3 18 9K. எத்தனை வர போகுது? 2K என்று வரும். நேரடியாக சொல்ல தெரியும். இது 2 எப்படி சொல்லலாம்? 3 3 தொடரா வந்துட்டா 12K 8K 4K. செய்யுங்க. செய்யுங்க. அடுத்து அங்கால போவோம். 2க்கு இந்த வேலை செய்யல, அது இப்படி பிறக்க இயலாது. சரியா? அதுக்கு வேற மாதிரி. சரி, 3க்கு இப்படி செய்யலாது. வேணுமெண்டா நீங்க இதுக்கு 2க்கும் கண்டு பிறகு அது 2க்கும் கண்டுபிடிக்கணும். அப்படி செய்யும். சரியா? இதுக்கு சர்வசமனான கே டேஷ் என் வில் மாறிலி என்ன? எட்டு போடாம நீங்கள் 6 போடுங்க. 6 போடும். போடுறீங்களா? இட்ஸ் ஓகே. 8 ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கு நீங்க பொமசி எடுத்து செய்யணும். என்ன பொமசி எத்தனை பேரா போதும்? 24 பேரும் பொமசி. 3 2 6 8 3 11 11 24 கே என்று வரணும். என்ன பக்கத்துல கே போட இல்லை தன்னா கே கே டேஸ் என்று சொல்லி சொன்னா என்ன வர போகுது? 24 11 கே என்று பேர்.
சரியோ? 8 8 8. அப்ப இது எப்படி நேரடி எங்க 6? இது 6. இது 6 போட்ட மாட்டா இங்க 4 வரும். 12 வரும், சுருக்க ஈஸியா வரும். 2 சரிதானே? அது என்னன்னு சொன்னா இதுல 6 போட்டால் இங்க வந்தங்களை போகும்போது 24, இங்க 6 4 வரும். 4 6 10 2 12 12 24 1 2 அப்ப 2 வரும். சரியா? அத இது எப்படி நேரடியா செய்யறது? இப்படி போடாம நேரடியா செய்யறா எப்படி செய்யறது? இப்ப இப்ப இன்னொரு ஆள் வந்து அட் ஆயிட்டார் என்ன? K3 இன்னொரு ஆள் அட் ஆயிட்டா. அப்ப என்ன செய்யணும் என்றால் இதை நாங்க கீழே என்ன வரும் சொல்லிச்சுன்னா K1 K2 K3. மேலே என்ன வரும் என்றால் K1 K2 பிளஸ் K2 K3 பிளஸ் K3 K1. விளங்குதா? என்ன நாட்டு இதே மல்டிப்ளை பண்ணி இதுல போடுறேன். இதே மல்டிப்ளை பண்ணி இதுல போடுறேன். இதே மல்டிப்ளை பண்ணி 3 வந்துட்டா அப்படி செய்யணும். இது 1/k'. இப்போ k' சொல்லி என்னென்றால் 3 டைம் இருக்கும். K1 K2 K3 3 டைம் இருக்கும்போ பிறகு K1 K2 பிளஸ் K1 K3 ரெண்டும் வேற ரெண்டு வர்ற மாதிரி போட்டீங்கன்னா சரி. K2 K3. அப்ப இதுக்கு என்ன மாதிரி எழுதி பாருங்க. 2 வர போது k' வருவது 3 டைம் பெருக்கணும். 12 தர 8 தர 4 பிறகு 2 டைம் இருக்கும். 12 தர 8 பிறகு 12 தர 4 பிறகு 8 தர 4. இப்ப அப்படியே வச்சு கொள்ளுங்க. பெருக்கு வேண்டாம் வெட்டுப்படும். 18 96 லேஸ் என்ன? சரி ஓகே. இப்ப 2 வரைக்கும் இது ஈஸி, 3 வரைக்கும் சரிதான். ஓகே. இப்ப சமாந்திரமா வந்தா பிரச்சனை இல்லை என்ன? அது சும்மா செஞ்சுட்டு போனீங்க அங்கிட்டு கூட்டுறதானே. அதுக்கு உதாரணம் தேவையா? தாரதாண்டா சொல்லுங்க. சும்மா ஒன்று தாரணா. ஓகே. அதுக்கு எத்தனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சும்மா கூட்டுறதானே. இது 6k, இது 3k. அப்ப இதுக்கு சர்வசமனான k' என்னன்னு சொல்லுங்க. 9k என்ன? சும்மா நோமலா கூட்டி வருது. சரிதானே? ரைட். நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க தேவைப்படும். வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு. சரிதானே? இது நல்லா இருக்கு. என்னன்னா தியரி தெரிஞ்சா நல்லா இருக்கு. தியரி தெரியாட்டி யோசிச்சு கொண்டு இருப்போம். ரைட். இதுல இன்னொரு கேள்வி தான். எப்படி கேள்வி என்றால் இப்ப பாருங்க, இப்படி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்கான அதாவது மீளியல் பொருள் ஒன்று இப்படி இருக்கு. இதை நீங்க என்ன செய்றீங்கன்னா 6 துண்டா வெட்டுறீங்க. 1 2 3 4 5 6 6 துண்டா. ഇതിന്റെ വിൽമാർലി എவ்வளவு? K. 6 துண்டா வெட்டிட்டீங்கன்னா ஒன்றுட வில்மார்லி என்ன இருக்கு? 6 குட். 6K. ஏன் யோசிப்பான்? சின்ன வெட்டினா மட்டும் சொல்லி சொன்னா எத்தனை துண்டா வெட்டுறோமோ அதுதான் வரப்போகுது. ரைட். இப்போ 6K என்று சொல்லி சொன்னால் இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் என்றால் இது என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா அப்படி பொறுத்துறோம். இதெல்லாம் வந்திருக்கும் கூட. சரியா? பிறகு என்ன செய்யறோம்? இவ்வளவு ஜாயின் பண்ணி போட்டு இதுல ஜாயின் பண்ணி போட்டு ரைட். இப்ப இதுல வந்த ஒரு பொருளை கடிதம் போகுது சம்திங். இப்ப சொல்லுங்க, அப்ப இதுன்ற விளைவுள் இதுக்கு சர்வசமனான வில்மார்லி என்று சொல்லுங்க. K'
சின்ன விஷயம் கணக்கு நீங்க யோசிக்கிறது இல்லை டக்குன்னு. ஆ அதை வட்டி சின்னடா அப்படி அடுக்குறாங்க. எஸ். ம். 18 12 6 அப்படி என்றால் கொண்டு வருதா? அப்படி வராது. 36 வரும் நினைக்கிறேன் மேம். 36. என்ன ஆன்சர் அது பிள்ளை? 6 6 6 என்றால் 18. சமாந்திரமா இருந்தா கூட்டுப்படும் 18. சமாந்திரமா இருந்தா கூட்டுப்படும் 12. இது தனியே இருக்குது 6. இனி இது மூணும் தொடர். தொடர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? 18 தர 12 முதல் இது ரெண்டுக்கும் செய்வோம். முதலாவது இது ரெண்டுக்கும் செய்தோம் என்றால் 18 2 30. சரி, அதுல போட்டு செய்வோம். அப்படியும் செய்யும், அப்படியும் செய்யலாம். நான் அப்படி செய்து பார்ப்பேன். 2 12 6 5 30. 36 5. இப்ப இது ரெண்டும் சேர்த்து 36 5. அடுத்தது 36 5 மற்றது இவரும் வந்து என்ன தொடரா இருக்கும் அப்படின்னா பெருக்கோணம் எதுனா அப்படியா வருது? என்ன 36 தர 6 கீழ் 5 மஞ்சள் பட்டு பற்றும் 36 தர 36 சக 6 30. 36 தர 6 66. ஓ அப்படிதான் பேரும். 36 11 2 பேரும். இல்லைன்னா உங்களுக்கு இது கஷ்டம் சொல்லிச்சுன்னா இந்த மூணு தொடரா இருக்கிறபடியா நீங்க 1/k ஈக்குவல் டு 1/18k 1/12k + 1/6k என்று போட்டு சிம்பிளே பண்ணலாம். மூன்று போமஸ் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 108 வரும் பொருள் அப்படியே 36 36 32 12 சரி 18 2k
கே கியூப் பண்ணுறது. கே தானே வரும். ரைட், மேல கே போட தேவையில்லை தானே. 2 3 6 5 11 11 36 கே. அப்ப இது தலைகள் போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா கே டேஸ் ஈக்குவல் 36 கே ஈக்குவல் எப்படி செய்ய தெரியும். சரியா? Right. இதே மாதிரி இதுல வரக்கூடியது மற்றது 2 ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி போட்டு நடுவில் ஒரு பந்தை வச்சு போட்டு அதுന്റെ அளவு ஆழம் கண்டுபிடிக்கிறது. நேற்று அளவு ஆழம் கண்டுபிடிக்கிறதுன்ற முக்கியமான இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான். ஞாபகம் இருக்குதானே இதெல்லாம்? போயிட்டு பாத்துனீங்களா? பாக்காட்டி பிரயோசனம் இல்லை. அது எவ்வளவுதான் நீங்க இம்பார்ட்டன்டா படிச்சும் திருப்பி வீட்டோடைய பாக்காட்டி அதுல பிரயோசனம் இல்லை. திருப்பியும் என்ன தெரியாத ஒரு இல்லாம மாதிரி தான் வரும். இப்ப விடா டக்குன்னு சொல்லுவீங்களோ? சொல்லலாட்டி புதுசா படிச்சு பிரயோசனம் இல்லை. படிச்சதை கிளியரா படிச்சுதான் பெஸ்ட். அதான் முதலாவது. ரைட், அதுக்கப்புறம் தான் புதுசா படிக்கிறது. என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு ஸ்ப்ரிங்கோட வந்து இதுல கனெக்ட் பண்ணி விடுறீங்க. இதுல K1 இது K2 என்ற வில் மாறிலி இருக்கு. இப்ப வந்து இது நாங்க தள்ளி விட்டோம்னா என்ன செய்யும்? எம் தெளிவு இருக்கிறது. தள்ளி விட என்ன செய்யும்? ஒரு அலைவு இயக்கத்தை ஆற்றி கொண்டிருக்கும். ஒரு ஆவர்த்தன இயக்கத்தை ஆற்றும். அதுக்கு ஒரு அலைவு காலம் இருக்குமல்லோ. அந்த அலைவு காலத்துக்குரிய சமன்பாடு என்ன? அதான் கேள்வி. டிரெக்டா எழுதுங்க, எழுதுங்க, கண்டுபிடிங்க. என்ன உங்களுக்கு வளமையா தெரியும் தானே? ஒரு ஸ்ப்ரிங் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அது கிடையாக நீங்க வந்து அதுக்கு ஒரு எளிமை இயக்கத்தை ஆற்றி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு அலைவு எடுத்து கொடுத்து விட்டீங்க, அதிர்வை கொடுத்து விட்டா என்ன செய்யும்? அது அங்கேயும் இங்கேயும் போய் அதிர்ந்து கொண்டு இருக்க போகுது. அதுக்குரிய அலைவு காலத்துக்குரிய சமன்பாடு என்ன? இது கே என்றால் 2π√, இவரை தனி எம் என்றால் m/k என்று படிச்சினாங்க. இப்ப என்னோட கண்டுபிடிக்கும். அதான் இது வருமா? அப்ப அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? கேல டிபெண்ட் பண்ணி இல்லை இருக்குது. கே மாற இல்லை போகுது. செய்யுங்க செய்யுங்க, யோசிங்க, படத்தை போட்டு யோசிங்க.
2 pi square root k dash தான் நீங்க கண்டுபிடிக்கணுமே. இல்ல அப்படி வராது. இது இப்ப இப்ப இந்த இந்த நிலைமையில ரெண்டுத்தையும் விளைவுள் k கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் செய்யற செயற்பாடை இன்னொரு ஆள் தனியா போட்டாருண்டா அவர் என்ன செயற்பாடு செய்வார்? அந்த நீட்சிகளை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறது. முதல் நீட்சியை வச்சு கொண்டு செய்து நான் அதை வச்சு கொண்டு செய்யும். என்ன ஆன்சர்? ஓகே பாப்போம். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது? ஓகே, என்ன நடக்க போதுண்டால், சரி இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து இவரை பிடிச்சு இழுத்து விடுறீங்க. படியா கவனிங்க. இவரை பிடிச்சு இப்ப அதிர்வை ஏற்படுத்தணும் மட்டும் சொல்லிச்சுன்னா அவரை பிடிச்சு அங்க தள்ளி விடும். இப்ப தள்ளி விடையக்க இவர் என்ன செய்வார்? இதுல இருந்த திணிவு இந்த இடத்துல இருந்தவர் ஒரு எக்ஸ்டெண்டர் நிகழ்ச்சி அடைந்திருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருப்பார் இவர். அப்ப என்ன நடக்கும்? இந்த இடத்துல இவரால ஒரு தள்ளுக விஷயம் தொழிற்படும். ஸ்ப்ரிங் பிடிச்சு தள்ளு. ஏன் நீங்க தெளிவால ஸ்ப்ரிங்க பிடிச்சு தள்ளினா ஸ்ப்ரிங் பிடிச்சு என்ன செய்யும்? திணிவை தள்ளு. அப்ப திணிவுல தொழிற்படுற விஷயம் தான் குறிக்கிறேன்னா, திணிவுல தொழிற்படுற விஷயம் குறிச்சிங்கன்றால் இங்க இருந்து ஒரு தள்ளுக விஷயம் ஒன்று குறிக்கப்படும். பிறகு இதை பிடிச்சு திணிவால பிடிச்சு இழுக்குறீங்க. அப்ப என்ன நடக்க போகுது? இங்க இழுவ விஷயம் ஒன்று தொழிற்படும். சாரி, இங்கால் பக்கம் என்ன இழுவை விஷயம் ஒரு விஷயம் ஒன்று தொழில். அதாவது ஸ்ப்ரிங்க பிடிச்சு இழுக்குறீங்க. ஸ்ப்ரிங்க பிடிச்சு நீங்க இழுக்கிறீங்கன்னா ஸ்ப்ரிங்ல தொழிற்படுற விசை T2 இந்த டிரெக்ஷன்ல இருக்கு. திணிவுல தொழிற்படுற விசை எதிர் டிரெக்ஷன்ல இருக்கு. அவை இந்த டிரெக்ஷன் இருக்க போது T2 விளங்கிட்டா? அப்ப திணிவுல தொழிற்படுற மொத்த விசை எவ்வளவு? T1 பிளஸ் T2. இந்த ரெண்டு விசையாலையும் தான் இந்த நீட்சி ஏற்பட்டது. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த நீட்சி காரணம் என்ன? T1 பிளஸ் T2. அப்ப நீங்க தனியா இந்த ஸ்ப்ரிங்குக்கு மாத்திரம் எழுத போறீங்க என்றால் T2 ஈக்குவல் டு K1 இன்டு எக்ஸ் எழுத இயலுமோ இல்லாது. எக்ஸ் என்ற நீட்சி அடைந்திருக்கு இந்த இதுல என்ன நடந்திருக்கு? எக்ஸ் என்ற குறுக்கம் என்ன நெரிசல் ஏற்பட்டிருக்கு. எக்ஸ் என்ற இதுல வந்து எக்ஸ் என்ற பாருங்க, இந்த இடத்துல இருந்தது இப்ப இந்த இடத்துல துணிவு இங்க போயிருக்கண்டா இவ்வளவு தூரம் நீட்சி அடைஞ்சிருக்கு. இதுல வந்து இவ்வளவு நீட்சி நடந்திருக்கு. அதுல என்ன நடந்திருக்கு? இவ்வளவு இந்த இடத்துல இருந்தவர் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காருன்னா அங்க நெருக்கம் ஏற்பட்டு இவ்வளவு தூரம் நெருக்கமாக இருந்தாலும் நீட்சியாக இருந்தாலும் ஒரே சமன்பாடு தான். என்ன? F is equal to K into X. அப்ப T2 equal to இது T1 போடுவோம். என்ன K1 இல்லை? சரி, அப்ப T1 க்கு என்ன எழுதுவீங்க சொல்லுங்க? T1 is equal to sorry T2 என்ன? T2 க்கு என்ன எழுதுவீங்க சொல்லுங்க? K2 into X. அதே நீட்சி தானே X. சரியோ? அப்ப இந்த இந்த செயற்பாடு இவர் செய்த செயற்பாடை இங்க இன்னொரு ஆள் தனியே செய்ய போற. M என்ற திணிவு ஒரு T என்ற இழுவை இருக்க போது குறுக்கே உங்களுக்கு எவ்வளவு நிகழ்ச்சி வந்திருக்குது? எக்ஸ் என்ற அதே நிகழ்ச்சி ஏற்படும். அப்ப இந்த வில் மாறிலி என்னவா இருக்கும்? எம் திணிவுக்கு எக்ஸ் நிகழ்ச்சி ஏற்படுத்த வைக்கணும் சொல்லி சொன்னால் என்ன வில் மாறிலி அங்க இருக்கணும்? கதைக்கிற விளங்குதா? இங்க என்ன நடந்தது? ரெண்டு வில்லும் இருந்து எக்ஸ் என்ற நிகழ்ச்சி வந்தது. இங்க தனியொரு வில் இருந்து என்னதை ஏற்படுத்த போகுது? எக்ஸ் என்ற நிகழ்ச்சி ஏற்படுத்த போகுது. அப்ப இதுக்குரிய சமன்பாடு எழுதினா என்ன வர போகுது? T is equal to K into X. ஓகே, அப்ப நான் இதை சமன் செய்யலாமோ இல்லையோ? என்ன இந்த இந்த டீயும் இந்த T1 பிளஸ் T2 ஈக்குவலோ இல்லையோ? ஈக்குவலோ இல்லையோ? ரெண்டும் சேர்ந்துதான் எங்களை எக்ஸ்டெண்டர் நிகழ்ச்சி ஏற்படுத்தினது. இங்க தனியா T சேர்ந்து தான் எக்ஸ்டெண்டர் நிகழ்ச்சி ஏற்படுது. அதே துணிவுக்கெல்லாம் ஆவே T is equal to T1 plus T2. அது T என்ன எழுதலாம்? K into X எழுதலாம். இதுக்கு K1 into X plus K2 into X. X எல்லாம் பட்டு என்ன வர போகுது? K is equal to K1 plus K2 வரும். ஆகவே T is equal to எளிமை சேர்க்குது என்ன பேர்? எங்கட நேரத்துக்குரிய சமன்பாடு 2 pi square root M over K. விளைவு K காணி என்ன போடுங்க? K1 plus K2. குட் ஆன்சர் வந்த இப்படி எடுத்தனீங்களோ இல்லாட்டி வேற மாதிரி?
என்ன முதல் சொன்ன வச்சு 2 எழுதிட்டீங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. சரியான ஆன்சர் எழுதுவோம். எழுதி கொடுங்க. ஓகே, எழுதி முடிச்சா இதுல இந்த நாங்கள் அதிர்வெண்டு படிக்கல உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த கேள்விகள்ல சில நேரங்கள்ல வந்து சுயாதீன அதிர்வு என்ற ஒரு விஷயம் பாய்ப்பாங்க. சரிதானே? சுயாதீன மீடுரன் என்ற ஒரு இயற்கையான மீடுரன், ஒவ்வொரு பொருளுக்கும் சொந்த மீடுரன் ஒன்று இருக்கும். சரிதானே? சொந்த மீடுரன். அது ஒரு பொருள் எடுத்தீங்க நீங்கள் ஒரு ஆக்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. சரிதானே? ரைட், முதல்ல அதான் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஒரு பொருளை நாங்க அதிர வச்சோம் சொன்னால் அந்த பொருள் வந்து அதிர வச்சுட்டு ஒரு விஷயம் கொடுத்து போட்டு விட்டுட்டீங்க. சரி, எது எடுப்போம்? ஒரு இசைக்கவியை எடுப்போம். லேப்ல பார்த்துருப்பீங்க. இசைக்கவியில வந்து என்ன குறிக்கப்பட்டிருக்கும்? ஒவ்வொரு மீடுரன் குறிக்கப்பட்டிருக்கு. இசைக்கவியண்டா டியூனிங் போக். டியூனிங் போக்குன்னா தெரியுமா? இசைக்கவே பார்க்க இல்லையா நீங்க? இசைக்கவே பார்க்க இல்லையா? என்ன ஸ்கூல்ல தொடங்கல செக்ஷன்? இசைக்கவின்னு சொல்றது வந்து இப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க. வெவ்வேறு சைஸ்ல வந்து நீங்க என்னென்றால் உங்களுடைய லேப்ல வந்து இசைக்கவையை பார்க்கலாம். சரியோ? இப்போ சைஸ் கூடியதுக்கு வந்து என்ன இருக்கும்னா அதோட இசைக்கவையோட பெருமன் வந்து குறைவா இருக்கும். 414 ஹெர்ட்ஸ். இது வந்து 444 ஹெர்ட்ஸ். இது வந்து 512 ஹெர்ட்ஸ். சரியா? இப்படி இசைக்கவையில வந்து என்னன்னா அந்த மீடுரன் வந்து குறிச்சிருப்பான். அப்படி என்றால் என்ன மீனிங்னா இவருக்கு ஒரு விசையை கொடுத்து விடுறீங்க, இவருக்கு ஒரு அதிர்வெண்டை கொடுத்து விட்டீங்கன்னா இந்த இசைக்கவை வந்து என்ன மீடுரனோட அதிர்வெண்டு சொல்லி சொன்னால் 512 ஹெர்ட்ஸ். ஒரு விசையோட கொடுத்து போட்டு விடுறீங்க, ஒரு சின்னனா தட்டி போட்டு விடுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் என்ன அதிர்வெண்ணோட அதிர்வார் என்றால் அவருடைய சொந்த மீடுரன் என்னவோ அந்த அதிர்வெண்ணோட அவர் என்ன செய்வார்? அதிர்வு. சரிதானே? இவர் என்ன மீடுரனோட அதிர்வார் என்று சொல்லிச்சுன்னா 414 ஹெர்ட்ஸோட, சரி 444 ஹெர்ட்ஸோட அதிர்வு. அப்ப அதன் விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா பொருட்களுமே ஒரு சிறிய விசையொண்டு கொடுக்கப்படும் போது அதிர்றது எப்படின்னு சொல்லி சொன்னால் அவையின் இயற்கையான மீடுரன்ல அதிரும், சொந்த மீடுரன்ல அது. சரிதானே? அப்ப எல்லா பொருட்களுக்குமே என்ன இருக்குது? சொந்தமான மீடுரன் இருக்கு, அதாவது இயற்கையான மீடுரன் இருக்குது. சரிதானே?
அப்ப இயற்கையான மீடல்ல வந்து எப்பவுமே அதிர்ந்து கொண்டே இருக்குமோண்டா இல்ல. ஒரு இசைக்கவை எப்பவுமே 400 இப்ப நீங்க இதை அதிர வச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் 512 ஹெர்ட்ஸ் ஓடி அதிர்ந்து கொண்டே இருக்குமா? ஏன் அப்படி அதிர்வு? நான் கேட்கிற கேள்வி, இசைக்கவையோட அதிர வைக்கிறீங்க, அது அதிர்ந்து கொண்டே இருக்குமா? 512 உங்களுக்கு தேவையில்லை, அதிர்ந்து கொண்டே இருக்குமா? இல்ல. ஏன் அதிர்றீங்க? நாங்க ஒரு விஷயம் கொடுத்து போட்டு விஷயம் கொடுத்து போட்டு விடுறோம், அது அதிர்ந்து கொண்டே இருக்குதா? நாங்க ஒரு ஊடகத்துல நான் அவரை அதிர செய்யறோம். ரைட், நாங்க ஒரு ஊடகத்துல என்ன செய்யறோம்? இசைக்கவி அதுல என்ன ஊடகத்துல? வழி என்ற ஊடகத்துல அதிர செய்யறோம். இதே நாங்க வெற்றிடம் என்ற ஊடகத்துல நாங்க அதிர செய்தோம் சொல்லி சொன்னா அவர் அதிர்ந்து கொண்டே இருப்பார். நீங்களோட விஷயத்தை கொடுத்து போட்டு விட்டீங்கன்னா என்ன செய்வார்? அதிர்ந்து கொண்டே இருப்பார். வெற்றிடம் சத்தம் கேட்காது. ஓ குட், ரைட், சரிதானே? ஏன் சத்தம் கேட்காது? ஒலியில நகர்றதுக்கு என்ன தேவை? ஊடகம் தேவை. ஏன்னா இப்ப சவுண்ட் கேட்காது, வெற்றிடமாட்டா ஊடகம் இல்ல தானே, அப்ப சவுண்ட் வந்து கேட்காது. அப்ப என்ன நடக்கும்? எங்களுக்கு அதிர்வு மட்டும்தான் தெரியும், ஆனா கேட்காது. விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. ஒரு பொருள் சுயாதீன அதிர்வோட எந்த நேரம் அதிர்ந்து கொண்டிருக்கணும் சொல்லி சொன்னா அங்கு இடையில ஊடக தடைகள் இருக்கக்கூடாது. அதாவது எந்த விதமான தணிப்பு விசைகளும் அங்க இருக்கக்கூடாது. தணிப்பு விசைகள் சொல்றது உராய்வு விசைகள். தணிப்பு விசைகள், ரைட்? எல்லாம் ஒன்றுதான், தனி விசை தான் தணிப்பு விசை, சரிதானே? தணிப்பு விசைகள் வந்து, தணிப்பு விசைண்டா என்ன? தணிக்கிறதுண்டா என்ன? கொஞ்சம் தனிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன? குறைக்கிறது, ரைட்? குறைச்சு வரும் அந்த விசைகள், அதாவது அந்த அதிர்வை குறைக்கிற மாதிரியான விசைகள் அங்க இருக்கக்கூடாது. உராய் விசைகள் அங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்போ தணிப்பு விசைகள் ஒன்றும் சொல்லிப்படாத இடத்து ஒரு பொருள் தனது சொந்த மீடுரனில் அதிரும். அதாவது தன்னுடைய இயற்கையான மீடுரனில் அதிரும். எல்லா பொருளுக்குமே என்ன இருக்குது? அதிர்வு இருக்கு. எல்லா இசைக்கவைக்கும் ஒரே அதிர்வண்ணம் இருக்குது? இல்ல. அப்ப எல்லா பொருளும் வந்து அதிர்றது தெரியுமோ? தெரியாது. ஏன்? அவையின் அதிர்வெண் வந்து குறைவாக இருக்கலாம். ஒரு மேடத்தை தட்டுறீங்க, இதையும் தட்டுறீங்க, மேசையும் தட்டுறீங்க, ரெண்டுலயும் வந்து அதிர்வு ஒன்றா இருக்குதோ? இல்ல. அங்க அதிர்வு கூடன்றபடியா சத்தம் எல்லாம் கூட கேக்குது, வித்தியாசமான ஒலிகள் எல்லாம் உங்களுக்கு வருது. இங்க வந்து உங்களுக்கு ஒழுங்கான ஒன்று கிடைக்கிறேன். ஏன்னா அவற்ற அதிர்வெண் வந்து வேறு, ஆனா அவருக்கு என்ன இருக்குது? சொந்தமான அதிர்வெண் இருக்குது. அப்ப தணிப்பு விசையண்டா, அதாவது எந்த விதமான தணிப்பு விசையும் இல்லையண்டா அந்த நீங்க அதிர வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? அதிர்ந்து கொண்டே இருக்கும். விளங்கிட்டோ? அதை எப்படி விளங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஸ்பிரிங் ஒன்று எடுப்போம். ஸ்பிரிங்ல வந்து ஒரு மேஸ் ஒன்றை கட்டி போட்டு விடுறீங்க. ஒரு சின்ன ஒரு விசி ஒன்றை கீழே ஒரு சின்ன ஒரு இழுவி ஒன்றை கொடுத்து போட்டு விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? மேல கீழே போய் அதிர்ந்து கொண்டே இருக்கு. வெற்றிடத்துல வச்சீங்கன்னா என்ன நடக்க மாட்டால் அது அதிர்ந்து கொண்டே இருக்கு. அங்க அதிர்வு நடக்குதுன்னு சொல்லி அங்க என்ன இருக்க போது? ஒரு மீடுரன் வரும். படிச்சாங்களோ இல்லையோ? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf படிச்சுனாங்க. மீடுரன் என்ன செய்ய போது? இருந்து கொண்டே இருக்க. அங்க ஒரு கோணவேகம் இருந்து கொண்டு இருக்க போது, கோணவேகம் இருந்துச்சுன்னு சொல்லினா என்ன நடக்கும்? நாங்கள் வட்ட இயக்கத்தோட கம்பேர் பண்ணி படிச்சுனாங்க இல்லை? ஒமேகா ஒன்று இருக்கதான் போகுது. அப்ப ஒமேகா இருக்கும்னு சொல்லி சொன்னால் அங்க எஃப் பண்றது இருந்து கொண்டே இருக்கு. அப்ப ஒரு வெற்றிடம் சொல்லி சொன்னால் அந்த ஒமேகாண்ட பெருமன், அதாவது எஃப் பெருமன் என்ன செய்யாது? மாறா. அப்ப மாறா அதிர்வெண்ணோட வந்து அவருடைய சொந்த அதிர்வெண்ணோட என்ன செய்யும்? அதிர்ந்து கொண்டே இருக்கு. சரியோ? இது ஒரு வழிக்கு கொண்டே வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? வழிக்கு கொண்டே வச்சா என்ன செய்யும்? அதிர்வெண் வந்து ஊடகத்துல டிபெண்ட் பண்ணல, அதிர்வெண் மாற போறது இல்லை, சரிதானே? அந்த தடை விசையால் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அதிர்வு குறைக்கப்படும், சரிதானே? ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போய் என்ன மாறாது? அதிர்வெண் மாற போகுது. அங்க அலைநீளங்கள் வேகங்கள் வந்து மாற்றம் அடையும், சரிதானே? அது பிறகு படிப்போம். இது வெற்றிடமா இருக்கைகள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் தன் சொந்த அதிர்வெண்ணோட என்ன செய்யும்? அதிர்ந்து கொண்டு இருக்கும், மேல கீழே போய் வரும். இப்ப நாங்க வந்து வழிக்கு கொண்டு வைக்கிறோம்னா என்ன செய்யும்? அதிர்ந்து கொண்டு இருக்கும், கொஞ்ச நேரத்துல ஓய்வுக்கு வந்துடும். அதிர்ந்து கொண்டிருக்கும் என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்துல ஓய்வுக்கு வந்துடும். இதையே நீங்க நீருக்கு கொண்டு வைக்கிறீங்கன்னா என்ன செய்யும்? ஒரு 2-3 அதிர்வோடையே என்ன செஞ்சிடும்? ஓய்வுக்கு வந்துடும். இதையே நாங்கள் உராய் விசை கூடின, அதாவது பிசுக்குமை விசைகள் கூடின என்ன பேர் எங்கட ஒயில்களுக்கு கொண்டு வச்சோம்னா என்ன செய்யும்? ஒயிலுக்குள்ள நாங்க ஒரு உலோகத்தை போட்டோம்னா என்ன செய்யும்? அதே மெல்லமா போறது வந்து மெதுவா போகும். நீருக்கு போட்டா என்ன செய்யும்? ஓரளவுக்கு ஃபாஸ்டா போகும். என்ன மாதிரியான திரவங்களுக்குள்ள போட்டா என்ன செய்யும்? மெதுவா போயிட்டு அப்படி இடையில நின்றும், திருப்பியும் வராது, போயிட்டு என்ன செஞ்சிடும்? இடையில நின்றும். அப்ப அது என்னவா இருக்காது? ஒரு அதிர்வு இயக்கமாகவே இருக்காது. அங்க தணிப்பு நடக்குது. தணிப்பண்டா என்ன? தடை விசை. ஏன்னா தணிப்பண்டா உங்களோட இயக்கத்தை தடுக்கிறது, சரிதானே?
தணிப்பு விசை வந்து கூடுது. தணிப்பு விசை கூடண்டா அங்க என்ன என்ன விஷயம்? புறாய் விசை வந்து கூடுது. அப்போ ஒரு வெற்றிடத்துல ஒரு ஒரு பொருள் அதிர்தமாக இருந்தால், விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, வெற்றிடத்துல ஒரு பொருள் அதிர்மாக இருந்தால் அங்க வந்து அந்த எந்த விதமான வீச்சமும் மாறாம என்ன செய்ய போகுது? அந்த அதிர்வு இயக்கம் இருக்கும். வீச்சத்துல மாற்றம் இருக்காது. ஏன் வீச்சத்துல மாறாது? வெற்றிடத்துல தடை விசை இல்லை. தடை விசை இல்லைன்னா அங்க என்ன இருக்காது? சக்தி இழப்பு இருக்காது. சக்தி இழப்பு இல்லையென்றா சக்தியோட சம்பந்தப்பட்ட யாருன்னு சொல்லியிருந்தா வீச்சம். சக்தியோட சம்பந்தப்பட்டதார் வீச்சம். அப்ப வீச்சத்துல என்ன இருக்காது? மாற்றம் இல்லாம அப்படி அதிர்ந்து கொண்டே இருக்கும். இதே வழிக்கு நாங்கள் இதை ஒரு வரைவுகிற சொல்லி சொன்னா என்ன எடுக்கிறோம்? வழிக்கு அதிர்றதுன்ற வரைவுகிற சொன்னா என்ன எடுக்கிறோம்? வீச்சம் என்ன செய்யும்? ஏன் வீச்சம் மாறும்? அங்க ஒரு சின்ன ஒரு தனிப்பு விசை ஒன்று இருக்க போகுது. அப்ப என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அவற்ற விசையை இழப்ப, சக்தி இழப்ப, வீச்சத்துல மாற்றம் ஏற்படும். வீச்சம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். முதல் கூடவா இருக்கும் வீச்சம், பிறகு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 விளங்குத விஷயம். இதே நீருக்க விட்டாலும் கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். நீருக்க 1-2 அலைவோடையே ஓய்வுக்கு வந்துட. இது திசுக்குமை கூடின விசைகள், தனிப்பு விசை கூடின ஒரு ஊடகத்துல விட்டா என்ன நடக்கும்? திருப்பி வராது. அது திருப்பி வராட்டி அதை என்ன இயக்கமாக எடுக்க இயலாது. நாங்கள் அதிர்வு இயக்கமாக எடுக்க இயலாது. அதிர்வு இயக்கம் என்ன செய்யணும்? ஒரு அலைவுதானத்தை பற்றி மேல கீழே போய் வரணும். அப்ப தனிப்பு விசை கூடின ஒரு ஊடகத்துக்கு நாங்க விட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன வராது? திருப்பி அதே இடத்துக்கு வராது. அப்ப நாங்க அதை என்ன எடுக்க இயலாது? அலைவு இயக்கமாக எடுக்க இயலாது. அப்ப அலைவு இயக்கமாக எடுக்க இயலாட்டி என்ன நடக்கும்? நாங்க எப்படி கிராஃப் கூற வேண்டியிருக்கும் பண்ணாலும் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு அப்படியே போயிடும். அப்படியே அவர் பீஜம் என்ன செய்யும்? கொஞ்சமா குறைஞ்சு அப்படியே போயிடும். சரிதானே? இப்ப தனிப்பு விசை இருக்கிற ஒரு ஊடகத்துல, தனிப்பு விசை இருக்கிற ஊடகம்னு சொல்லிச்சுன்னா என்ன? நீராக இருக்கலாம், வழியாக இருக்கலாம், ஏதாவது வேற ஊடகம். அங்கேயும் ஒரு அதிர்வு இயக்கத்தை நாங்க ஆற்றணும் சொல்லி சொன்னால் நாங்க என்ன செய்யணும்? வழித்தடியெல்லாம் புறக்கணிக்க இயலாது. என்னடா நாங்க வழி வேண்டாம் போகண்டா போகுமா? அது வழியும் இருக்கும். சரிதான், ஊடகம் ஒன்று இருக்க போகுது. அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஒரு சீரான அதிர்வு இயக்கத்தை ஆற்றணும். முடியுமோ? அவர் தள்ளிவிட்டா போவாரோ? சரி போவார். சரி சீரா கொஞ்ச நேரத்துல ஓய்வுக்கு வந்துருவார். தனி தள்ளி கொண்டே இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? வெளியில இருந்து ஒரு ஆவர்த்தனமான விஷயம் ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒரு பிள்ளை ஒன்று ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லி சொன்னால், பிள்ளை ஒன்று ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லி சொன்னால் அதை தள்ளி விட்டுட்டு நீங்க வீட்டை போட்டு வந்து அதை நிக்குமா? கொஞ்ச நேரத்துல கத்த வலிக்கட்டும். ஏன் கத்த வலிக்கட்டும்? ஊஞ்சல் நின்று. சரிதானே? அப்ப ஊஞ்சல் நிக்க கூடாண்டா என்ன செய்யணும்? நீ பிள்ளை ஆடுன்னு சொல்லி போட்டு நீங்க தள்ளி போட்டு விட்டா என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்துல அது அழுது கொண்டு இருக்கும். ஏன்னு பார்த்தா அது நின்று ஊஞ்சல். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த நேரமும் தள்ளி கொண்டே இருக்கும். தள்ளிக்கையும் எப்படி தள்ளக்கூடாது? ஒருக்கா பிடிச்சு கூட தள்ளி ஒருக்கா பிடிச்சு என்ன நடக்காது. அங்க ஒரு சீரான அதிர்வு இயக்கம் அங்க இருக்காது. என்ன அது ஒரு குழுக்கள் மாதிரியான இயக்கமா வந்து. சரிதானே? அப்ப சீரான ஒரு அதிர்வு இயக்கமா இருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஆவர்த்தனமான வெளி விசை உண்டு நாங்க என்ன செய்யணும்? வழங்கி கொண்டிருக்கணும். ரைட்? அப்ப அந்த நாங்க ஆவர்த்தனமான வெளி விசை கொடுக்கறதால அங்க ஒரு அதிர்வு இயக்கம் நடக்குது இல்லோ? அந்த அதிர்வு இயக்கத்துல இருக்கிற அதிர்வெண் சொந்த அதிர்வெண்ணோ, சொந்த அதிர்வெண்ணோ, சொந்த அதிர்வெண்ணோ, சொந்த அதிர்வெண் இல்ல. ஏன்? நாங்க எக்ஸ்டர்னலா கொடுக்குற விசை. சரிதானே? அப்ப அது அந்த ஆவர்த்தன விசைக்குரிய அதிர்வெண்ணாகும். சொந்த அதிர்வெண்ணுண்டா என்ன? நீங்க ஒரு சின்ன ஒரு அதிர்வை ஏற்படுத்தினா பிறகு அதிர்றதுக்கு பேர் தான் என்ன? சொந்த அதிர்வெண். சரிதானே? இதே நீங்க வெளி விசை ஒன்றை கொடுக்குறீங்கன்னா அது என்ன விசை கூட அதிரும்? என்ன என்ன அதிர்வெண்ணினோட அதிரும்? அந்த ஆவர்த்தன விசையின் அதிர்வெண்ணில் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆவர்த்தன விசைக்கும் என்ன இருக்கு? அதிர்வெண். ரைட்? அந்த அதிர்வெண் ஆவர்த்தன விசையின் அதிர்வெண்ணினோட சரிதானே? விளங்குத விஷயம். அப்ப சுயாதீன அதிர்வெண் என்ன தெரியும்? இயற்கை அதிர்வெண் என்ன தெரியும்? அடுத்தது எல்லாம் ஒன்றுதான். சுயாதீன அதிர்வெண், அடுத்தது இயற்கை அதிர்வெண். சரிதானே? ஒரு சிறிய விஷயம் ஒன்று கொடுக்கும் போது அது வந்து என்ன செய்யப்படுது? தன்னை சொந்த மீடர்னோடைய அதிர்றது. சரிதானே? ரைட். ஓகே. அடுத்தது தனிப்புன்னு சொல்லி சொன்னா என்ன இருக்க போகுது? நான் பார்க்க இல்லை. தனிப்பண்டா என்ன இருக்க போகுது? தனிப்பண்டா என்ன? தனிப்பண்டா இல்ல ஊடகத்தால ஏற்படுத்த போற தடை விசைகள் என்ன?
அதால என்ன நடக்கும்? சக்தி இழப்பு ஏற்படும், அதால வீச்சம் வந்து குறைவடையும். சரி, அப்ப அவர் என்ன செய்ய மாட்டார்? சொந்த அதிர்வெண்ணோட அதிர மாட்டார். அதாவது தொடர்ச்சியான ஒரு அளவில் இயக்கம் அங்க இருக்காது. என்ன செஞ்சிடும்? ஓய்வுக்கு வந்துடும். சில நேரங்கள்ல வந்து அது அளவு இயக்கமாகவே இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? இப்படியே ஓய்வுக்கு வந்துடும். சரிதானே? அடுத்தது, அவர் தொடர்ந்தும் ஒரு ஊடகத்துல வந்து அதிர்வியக்கத்தை ஆற்றணும்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்தும் ஒரு சரி 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 எதுவும் நடத்துங்க. சரி, அப்ப தொடர்ந்தும் ஒரு அதிர்வியக்கத்துல ஆற்றணும்னு சொல்லி சொன்னால் அங்க என்ன இருக்கணும்? ஒரு வெளி ஆவர்த்தன விசை ஒன்று இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப வெளியே கொடுங்க. எது? அதிர்வுல இருந்தா நிலை உருவாக போகுது. அப்ப நான் பரிவை பற்றி சொல்ல போறேன். அதுதான் புதுக்கம் அதுதான் இதுதான் இதுதான் அழிக்கணும் புதுக்கதான். ஓ இஷ்டங்களா? சுயாதீன அதிர்வெண்டு போட்டுக்கொள்ளுங்க. சுயாதீன அதிர்வெண்டு போட்டுக்கொள்ளுங்க. வெளிக்கொள்ளுங்க. பொருளொன்றில் விசை பிரயோகிக்கப்பட்டு பொருளொன்றில் விசை பிரயோகிக்கப்பட்டு விசையை நீக்கிய பின்பு பொருள் தனது சொந்த அதிர்வெண்ணுடன் அதிரல் சுயாதீன அதிர்வு எனப்படும். சுயாதீன அதிர்வு எனப்படும். அதாவது பொருள் தனது இயற்கை அதிர்வெண்ணுடன் அதிர்தல் ஆகும். இது பொருளின் வடிவம் திணிவு மீள்தன்மை என்பவற்றில் தங்கியுள்ளது. நான் கடைசியா சொன்ன வசனம் விளங்கினதா உங்களுக்கு? சுயாதீன அதிர்வெண், அதாவது இயற்கை அதிர்வெண் என்று சொல்றது வந்து ஒரு பொருளுக்கு பொருள் வந்து என்ன செய்யும்? மாறுபடும். ஒரே பொருளாக இருந்தாலும் பாருங்க, இசைக்கவை என்று சொல்லி சொன்னாலும் அந்த வடிவம் மாறிக்கல பாருங்க, அந்த சைஸ் வந்து மாறுபடுது. என்ன செய்யுது? அந்த இயற்கை அதிர்வெண் வந்து
ஓ ரைட்டு, ஒரு மாறுபடும். சரிதானே? ரைட், அதான் திணிவுன்னு சொன்னாங்க. அலகு கன அளவுக்கான திணிவு மாறுபடும். என்ன சைஸ் வந்து மாறுபடாது. திரவியம் மாறுபட்டா என்ன செய்யும்? ஒரே சைஸா இருந்தாலும் என்ன செய்யும்? வேற வேற திணிவு தான் பெறப்போகுது. அப்ப இந்த படத்தை போட்டு உதாரணம் மட்டும் போட்டு எழுதிக்கொள்ளும். வேற இசைக்க வேண்டிய சைஸ் மாறுபடும் போது என்ன நடக்குது? அதிர்வெண் மாறுபடும். சரியா? அடுத்த எழுதிக்கொள்ளுங்க. ஊடகம் ஒன்றில், இல்ல அது கீழே நான் தனிப்பை பற்றி தான் சொல்ல போறேன். கீழே எழுதி கொண்டு வாங்குவோம், நம்ம தனிப்பை பற்றி சொல்லுவாங்க. முடிஞ்சதோ? இல்லாட்டி தனிப்பா திருவண்ணு போடுங்க. ஊடகம் ஒன்றில், அங்க என்ன செக்கிங் போய் கொண்டிருக்கு? என்ன போய் கொண்டிருக்காங்க? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஓ, அப்ப இது என்ன இங்க போய் கொண்டிருக்கு? என்ன ஏனதை இப்ப பாப்பேன். ஏனதை இப்ப பாப்பேன். இப்ப விலங்கில் இப்ப நான் சொல்றத கிரகிச்சடினா தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ள வரும். ஓகே. அப்ப எழுதிக்கொள்ளுங்க. என்ன எழுதினாங்க? ஊடகம் ஒன்றில் பொருள் ஒன்றை அதிர செய்யும் போது ஊடக தடை விசை காரணமாக, ஊடக தடை விசை காரணமாக ஊடக தடை விசை காரணமாக பொருளானது சிறிது நேரத்தில் அலைந்து ஓய்விற்கு வரும். பொருளானது சிறிது நேரத்தில் அலைந்து ஓய்வுக்கு வரும். இவ்வகையான இவ்வகையான ஊடக தடை விசைகள் ஊடக தடை விசைகள் பிராக்கெட்டுக்குள்ள உராய் விசைன்னு போட்டுக்கோங்க. ஊடக தடை விசைகள் தணிப்பு விசைகள் எனப்படும். அடுத்த லைன் எழுதிக்கொள்ளுங்க. இத்தணிப்பு விசையானது வேகத்துடன் நேர்விகித சமனாக மாறுபடும். வேகத்துடன் நேர்விகித சமனாக மாற்றமடையும்.
விளங்குதா? அது என்ன வேகத்தோட நேர்வித சமனா மாறுபடும் என்றால் வேகம் கூட கூட தணிப்பு விசை கூடும். அதான் அதோட விளக்கம். யோசிச்சு பாருங்க, வேகம் கூட கூட தணிப்பு விசை கூடும்னா தடை விசை கூடும். எப்படி தடை விசை கூடும்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. ரைட், குட். ஒரு வாகனத்துல வந்து நாங்கள் மெதுவா போறோம்னு சொல்லிச்சுன்னா வழி வந்து எங்களை தடுக்கிறது வந்து குறைவா இருக்கும். ஸ்பீடா போறோம்னா எங்களை தடுக்கிற தடை விசை வந்து கூடும். எப்படி கூடுது? வாகனம் சார்பாக வழியின் வேகம் வந்து கூட போகும் இல்லையா? வழி ஓய்விலான் இருக்க போது வாகனம் எவ்வளவு வேகமா இயங்குதோ அதுக்கிட்ட மாதிரி என்ன செய்யும்? தடை விசை கூட எங்களை அடிக்கும் திருப்பி வந்து. ரைட். அப்ப அதே மாதிரிதான் இந்த தணிப்பு விசைன்றது ஒரு தடை விசை. தடை விசை பொதுவாக என்ன இருக்கும்? ஊடகத்துல பயணம் செய்யற வேகத்துல டிபெண்ட் பண்ணிருக்க போகும். சரிதானே? அப்ப அந்த அதிர்வேகத்தை ஆடுன்ற பொருள்கிட்ட வேகம் கூடினா தணிப்பு விசை என்ன செய்யும்? கூடும். தணிப்பு விசை தணிப்பு விசை இருக்கிறதாலதான் பொருள் ஓய்வுக்கு வரும். பொருள் ஸ்லோவாக அதிர்ந்து கொண்டிருக்கும் மாட்டா கொஞ்சம் கூட நேரம் என்ன செய்யும்? அதிரும். கொஞ்சம் கூட நேரம் அதிரும். ஃபாஸ்டா அதிரமாக இருந்தால் தணிப்பு விசை என்ன செஞ்சிடும்? கூடிடும். அப்ப குறைந்த நேரத்திலே என்ன செஞ்சிடும்? ஓய்வுக்கு வந்துடும். விளங்குது நான் சொல்ற விளக்கம்? வெளியே கொள்ளுங்க. நான் தற்சையா விளங்கல பொருள் விளங்கிட்டா வெளியே கொள்ளுங்க. ஸ்லோவா ஸ்லோவா போடைக்குள்ள என்ன செய்ய முடியுதுன்னா நிறைய நேரம் எடுத்து ஓய்வுக்கு வரும். ஓய்வுக்கு வர்றதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இதே ஃபாஸ்டா அறிஞ்சிங்கன்னா நடக்கும், விரைவாக ஓய்வுக்கு வந்துடும். நான் கேட்கிற கேள்வி, ஃபாஸ்டா அறிஞ்சா மெதுவா போவோமோ இல்லாட்டி ஸ்லோவா அறிஞ்சா மெதுவா போவோம்? ஒரு ஊடகத்துக்குள்ள அது என்ன ஊடகமாகவும் இருக்கலாம். எல்லா ஊடகத்துக்குமே விசுக்குமே இருக்குது. நீங்க பிசுக்கும் கூடினதான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. பிசுக்குமே எல்லா ஊடகத்துக்குமே இருக்குது. சரியா? நீரை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பொருளை நீருக்குள்ள நீங்க ஸ்லோவா போட்டீங்கன்னா என்ன செய்யும் என்றால் ஸ்லோவா வந்து 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 என்ன செய்யும்? ஓய்வுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இது ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா டக்கண்டு வந்து என்ன செய்யும்? ஓய்வு அடைஞ்சிடும். ஒரே அளவு தூரத்துல வந்தா ஓய்வடைய போயின்மெண்ட் வச்சா கூடி என்னது ஃபாஸ்டா என்ன மீனிங்? டக்கண்டு ஓய்வு வந்துடும். ரீசன் என்ன? ஃபாஸ்டா வெறினமெண்டா தடை விசைன்ற அளவு என்ன செய்யும்? கூடும். தடை விசைன்ற அளவு கூடுனா என்ன செய்யும்? குறைந்த நேரத்திலேயே என்ன செஞ்சிடும்? ஓய்வுக்கு வந்துடும். விளங்கிட்டு தானே? என்ன விளங்கிட்டு வெளியே கொள்ளுங்க. அப்ப என்ன நீங்க தடை விசையானது, அதாவது தணிப்பு விசையானது வேகத்துடன் நேர்விசமனாக மாறுபடும். ஏன்னா அதுக்கு உதாரணம் வெளிக்கொள்ளுங்க. இல்ல அதாவது அதை வெளிக்கொள்ளுங்க. அதாவது ஊடகத்தில் அதிரும் பொருளின் வேகம் அதிகரிக்கும் போது தடை விசை அதிகரிக்கும். இல்ல தடை விசை அதிகரிக்கப்பட்டு அவ்வியக்கமானது விரைவாக ஓய்வுக்கு கொண்டு வரப்படும். அவ்வியக்கமானது விரைவாக ஓய்வுக்கு கொண்டு வரப்படும். அவ்வியக்கமானது விரைவாக ஓய்வுக்கு கொண்டு வரப்படும். மறுதலையாக கூறின் அடுத்த லைன் அளிக்கும். மறுதலையாக கூறின் மெதுவான அதிர்வியக்கத்தை ஆற்றுகின்ற பொருள் மெதுவான அதிர்வியக்கத்தை ஆற்றுகின்ற பொருள் குறைந்த தணிப்பு விசையை அனுபவிக்கும். பிறகு தடை விசை என்று போடுவோம். குறைந்த தணிப்பு விசையை அனுபவிக்கும்.
இதன் காரணத்தினால் அதிர்வியக்கம் நீண்ட நேரம் நடைபெறும். அதிர்வியக்கம் நீண்ட நேரம் நடைபெறும். அடுத்த எழுதிக்கொள்ளுங்க. மற்றும் மற்றும் தனித்த அதிர்வின் போது தொகுதியானது ஊடக தணிப்பு விசைக்கு எதிராக வேலை செய்யப்பட வேண்டியிருப்பதால் ஊடக தணிப்பு விசைக்கு எதிராக வேலை செய்யப்பட வேண்டியிருப்பதால் ஊடக தணிப்பு விசைக்கு எதிராக வேலை செய்யப்பட வேண்டியிருப்பதால் தனது தனது சொந்த சக்தியை இழந்து இயக்கத்தை ஆற்றும். சொந்த சக்தியை இழந்து இயக்கத்தை ஆற்றும். இதனால் அதிரும் வீச்சமானது குறைவடையும். ரைட். அப்ப வெற்றிடத்தில் அதிர்வெண்டு போட்டு அந்த விரைவு குறிக்கொள்ளுங்க. இது வந்து இங்க வழி லேசான தனிப்பண்டு போடுங்க. அது வந்து வெற்றிடத்தில் அதிர்வு. இது வந்து லேசான தணிப்புன்னு சொல்லுவோம். வழியில நடக்கிற இயக்கத்துக்கு பேர் லேசான தணிப்பு. அது வந்து கனமான தணிப்புன்னு சொல்லுவோம். கனமான தணிப்புண்டா என்ன மீனிங்? டக்கண்டு, அதாவது தணிப்பு வந்து கூட பெரிய தணிப்பு. படத்துக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கனமான தணிப்புன்னு சொல்லுவோம். அதாவது எண்ணெய் மாதிரியான ஊடகத்துல நடக்கிறது. இது வந்து வழி மாதிரியான ஊடகம். அது வெற்றிடம். அதிர்வு அதிர்வெண்ட இடப்பெயர்ச்சி வந்து நேரத்தோட அப்படி மாறுபடும்.
ஓகே ரைட். என்ன என்ன எழுதி முடிச்சினாங்க? என்ன எழுதி முடிச்சோம்? வசனத்தை வாசி. அதிரும் வீச்சமானது குறைவடையும். சரிதானே? அடுத்த லைன் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த லைன் எழுதிக்கொள்ளுங்க. தணிப்பு விசைக்கு எதிராக தணிப்பு விசைக்கு எதிராக தணிப்பு விசைக்கு எதிராக ஓர் சீரான அதிர்வியக்கம் ஒன்றை ஆற்றுவதற்கு தொகுதிக்கு ஒரு ஆவர்த்தனமான புறவிசை ஒன்று வழங்கப்பட வேண்டும். ஆவர்த்தனமான புறவிசை ஒன்று வழங்கப்பட வேண்டும். வழங்கப்பட வேண்டும். அப்படித்தானே சொன்ன? இவ் ஆவர்த்தன விசையின் கீழான அதிர்வினை வலிந்த அதிர்வு என்போம். ஆவர்த்தன விசையின் கீழான அதிர்வினை வலிந்த அதிர்வு என்போம். எந்த அணிலுக்கு வேற அணிலுக்கு இல்லைன்னா வாரான் இல். ஆஹா ஓகே. வலிந்த அதிர்வு எனப்படும். வலிந்த அதிர்வின் போது தொகுதியானது ஆவர்த்தன விசையின் அதிர்வெண்ணுடன் அதிரும். முக்கியமான வசனங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறேன்னா, ஆவர்த்தன விசையின் அதிர்வெண்ணுக்கு இங்க அந்த அலையம் என்ற ஒரு விஷயம் பாய்ப்பாங்க. அலையம் என்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அலையம் என்றா என்ன? அலைகின்ற பொருளுக்கு பேர் தான் அலையம். அதாவது இந்த அதிர்வு இயக்கத்தை ஆற்றுகின்ற பொருளுக்கு பேர் தான் என்ன? அலையம். இந்த ஊஞ்சல் எடுத்த மட்டும் அந்த ஊஞ்சல் வந்து ஒரு அலையம்.
சரியா? அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்ல வந்து மேல கீழே போய் வாரது வந்து என்ன இருக்க போகுது? அலைய. ஸ்ப்ரிங் இல்ல, ஸ்ப்ரிங்ல அளவியக்கத்தாடுறது அந்த துணிவு, அது ஒரு அலையம். அது மொத்த தொகுதியை தான் அலையம் என்று சொல்லுவோம், ரைட்? ஊசல் குண்டு சொல்லி சொன்னோம்னா அதான் அலையம். பாருங்க, இது இந்த கோணிப்ப அலை என்னது? ஓம் 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 செய்யலாம் பையங்க இப்ப வா. அப்ப விசங்குதோ, சரி விளங்குதோ வாயும் கவனிச்சு கொள்ளுங்க. என்ன விஷயம் கதைக்கிறேன்னு விளங்குதா? என்ன விஷயம் சொன்னா, அலையமண்ட ஒரு பேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அலையமண்டால என்ன? அலைகின்ற பொருட்கள், அதிர்கின்ற பொருட்களை நாங்க என்ன சொல்லுவோம்? அலையம் என்று சொல்லுவோம், ரைட்? ஓகே. இப்ப வந்து வடிய இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்பான் என்றால், ஆம், ஆம், எப்படி கேள்வி கேட்கலாம்? இப்ப இவர் ஒரு ஊடகத்துல வந்து, அதாவது தணிப்பு விசை இருக்கிற ஒரு தொகுதியில இவர் ஒரு சீரான ஒரு அதிர்வு ஆற்ற போறாருன்னு சொல்லி சொன்னால், அங்க ஒரு என்ன இருக்கணும்? புறவிசை என்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப புறவிசையால வழங்கப்பட்ட சக்தியும், வடைய கவனிச்சு கொள்ளுங்க, புறவிசையால அந்த அலையத்துக்கு வழங்கப்பட்ட சக்தியும், அலையம் இழந்த சக்தியும். அலையம் எங்க இழக்க போகுது? ஏன் இழக்க போகுது? அலைகிறதால, ஊடகத்துல அலைக்கு அந்த சக்தியை இழக்கும் இல்லை. ஏன்? தடவிசைக்கு எதிராக இல்லை, வேலை செய்ய போகுது. அப்ப ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஒன்று கொண்டு சமனா இருக்கும். வெளியில இருந்து ஒரு ஆள் சக்தியை கொடுக்க, இவர் சக்தியை இழக்க போறார். அதான் அலைஞ்சு கொண்டு இருக்கு. அப்ப அவர் பெற்றுக்கொண்ட சக்தியும் அவர் இழந்த சக்தியும் சமனா இருக்கிறதால என்ன செய்யுது? சீராக. அப்ப அந்த வேர்டு வந்து முக்கியம். அப்ப ஆவர்த்தன விசையினால் பெற்ற சக்தியும், அலையம் பெற்ற சக்தியும், தடை விசையினால் அலையம் இழந்த சக்தியும் சமனாக இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளும். சரியோ? அடுத்தது பரிவண்ட தோற்றப்பாடு. சரியோ? போடுங்க ஹெடிங், பரிவு. இந்த பரிவண்ட தோற்றப்பாடு எதால ஏற்படும் சொல்லி சொன்னால், இந்த ஆவர்த்தன விசையால பரிவண்ட தோற்றப்பாடு ஏற்படும். சரியோ? இப்ப இந்த ட்ரெயின் எங்களை பக்கத்துல போறதானே, இப்ப கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் போகும். ட்ரெயின் போய் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஜன்னல் கதை எல்லாம் என்ன செய்யும்? ஏன் அப்படி நடக்குது? நான் இது திருப்பி படிப்பேன். இதை நீங்க ரைட், இதை நான் திருப்பி இடி இடி கேட்கல வந்து என்ன நடந்தது? அது இருந்தது. அப்ப நான் சொன்ன இதை ஞாபகம் வச்சிருக்கோம், நான் இதை பிறகு சொல்றேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இருந்தவா இவா இல்ல? ஓகே. இல்ல இல்ல, நான் முதல் ஸ்டார்ட்ல வந்து சொன்னேன். ஓ, அப்ப இடி இடிச்சதா? அப்புறம் இதுல பெருசா ஜன்னல்லாம் பெரிய சத்தம் கேட்டது. அப்புறம் இதை ஞாபகம் வச்சிருக்கோம், நான் பிறகு கதை பிறண்டு. சரிதானே? அதான் இது. அப்ப ஒரு கதையோடு சொல்றேன் பாருங்க, ரைட்? பிரான்ஸ்லயா தான் இருக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்தது, ரைட்? இந்த பிரான்ஸ் நாடா தான் இருக்கும். மார்ச் பாஸ் செய்து கொண்டு போவாங்க, ரைட்? மார்ச் பாஸ் செய்து கொண்டு போவாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா, பிரிட்ஜ் வந்து உடைஞ்சு கீழே விழுந்தது. ஓகே ஓகே. என்ன சமநிலை? சமநிலைக்கு வரும்போது சீரியஸா விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். என்ன? ஓகே. ஓகே, கிட்டத்தட்ட ஓகே. அதாவது என்ன விஷயம் தான்றே இல்ல, சரி, சமனா வரும். இப்ப மார்ச் பாஸ் என்று சொல்றது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சீரான ஆவர்த்தனமான இயக்கம், சீரான ஒரு அதிர்வு இயக்கம். ஏன் எல்லாருமே ஒரே மாதிரி தான் என்ன செய்யணும்? மார்ச் பாஸ் செய்யணும். அதுவும் என்ன, அந்த போர்ஸ்ல இருக்கிற ஆக்கள் என்ன செய்வாங்க? அவங்க சீரா தான் செய்வாங்க. முடமாரி ஸ்கூல்ல ஒரு கால் மேல ஒருவன் அப்படி செய்ய மாட்டாங்களானே, அவங்க சீரா செய்வாங்க.
அப்ப அவங்க பிரிட்ஜுக்கு மேல போய் என்ன செய்வாங்க, என்ன நடந்துன்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன செய்வாங்க, சீரான ஒரு அதிர்வெண்ணோட என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, அதிர வச்சு கொண்டிருப்பாங்க. அதாவது சீரான அதிர்வை வந்து வழங்கி கொண்டிருப்பாங்க. எதுக்கு வழங்கி கொண்டிருப்பாங்க, பாலத்துக்கு வழங்கி கொண்டிருப்பாங்க. நிறைய பேர் மேல மார்ச் பாஸ் பண்ணிக்க என்ன செய்யும், அந்த அதிர்வு வந்து கடத்தப்படும், அதிக அளவா வந்து கடத்தப்படும். கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி 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 அதிர வைப்பாங்க, மெதுவா அதிர வச்சு கொண்டிருப்பாங்க இந்த பிரிட்ஜ. அப்ப அதிர்வு சக்தியை வந்து என்ன செய்வாங்க, வழங்கி கொண்டிருப்பாங்க. சக்தியை வழங்குற நேரம் என்ன செய்யும் சொன்னா, ஒரு நிலையில பிரிட்ஜ் அதிர வலிக்கிடும் இல்லோ, அதிர வலிக்கிடையே அதிகளவான சக்தியை வந்து வாங்கிடும். அதிகளவான சக்தியை உறிஞ்சும். எப்ப அதிகளவான சக்தியை உறிஞ்சும் என்றால், இவர் அதிர வைக்கிற அதிர்வும் பிரிட்ஜின் அதிர்வும் ஒரே அதிர்வு, அதாவது பிரிட்ஜின் சொந்த அதிர்வெண்ணுக்கு சமனான அதிர்வை அவர் வழங்குற நேரம் அதிகளவான சக்தியை வந்து என்ன செஞ்சிடும், பெற்றுக்கொண்டுரும். யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டுரும், மார்ச் பாஸ் செய்கிறார்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டும். அந்த அதிர்வுல மார்ச் பாஸ் செய்கிற அதிர்வுல இருந்து இவர் அதிகளவான சக்தியை உறிஞ்சி அவர் என்ன செய்வார், அதிகளவான வைப்ரேஷன், அங்க அதிகளவான வீச்சத்துல, உயர் வீச்சத்துல அது. எப்போ உயர் வீச்சத்துல அதிரும், அவற்றை சொந்த அதிர்வெண்ணுக்கு சமனான ஒரு அதிர்வெண்ணை யார் வழங்க போதும், இந்த மார்ச் பாஸ் செய்தார் வழங்க என்ன செய்யும், அதிகளவான சக்தியை உள்ளெடுத்து உயர்ந்த வீச்சத்துல வந்து அதிரும். இதால என்ன நடக்க போகுது, உயர்ந்த வீச்சத்துல அதிர்தான் என்ன நடக்கும், உயர்ந்த வீச்சம்னா அதிகளவான சக்தியை உறிஞ்சிச்சு. அப்ப இந்த மேலகளை போய் உடைஞ்சு கீழே வந்து, இப்ப அதுக்கு நீங்க மேல கீழே போய் வரணும், அங்க அங்க மேல கீழே எல்லாம் போய் வரணும் அவசியம் இல்லை. ஒரு அளவா மேல வைப்ரேட் பண்ணாலே அங்க என்ன செய்யும், உடஞ்சு வெயிட், வெயிட் இருக்குதான், வைப்ரேட் ஆகும் தானே. வாகனம் பிரிட்ஜ் இருக்குதானே, உங்களோட நார்மலான பிரிட்ஜ்ல போய் நீங்க நார்மலா நின்று பாருங்க, வாகனம் போய்க்கு நின்று பாருங்க எப்படி அதிரும். இந்த ஃபீல்ட் இல்லைன்னா இங்க போய் பிரிட்ஜ் இருந்தா நின்று பாருங்க, வாகனம் கொண்டு போய்க்கல. சீரியஸா தான் சொல்றேன். ஏன்னா சரியான ஒரு அதிர்வு, ஒரு வாகனம் போய்க்கு அதிர்வுன்னு சொல்லிச்சுன்னா மார்ச் பாஸ்ண்டா இவ்வளவு ஒரு அதிர்வுன்றதை யோசிச்சு பாருங்க என்ன. ஓகே, அதாவது பரிவண்டா என்னென்றால் எளிமையா வழங்கப்படுத்துறேன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க ஒரு ஆவர்த்தன விசையை கொடுத்துதான் என்ன செய்ய போறீங்க, ஒரு அலையம் உண்டா அதிர செய்ய போறீங்க. இங்க அலையமார், நான் சொன்ன விஷயத்துல அலையமார் பிரிட்ஜ். அப்ப ஒரு ஆவர்த்தன விசைன்னு சொல்றது யார், என்ன, மார்ச் பாஸ், சரிதானே. அப்ப ஒரு ஆவர்த்தன விசையை கொடுத்து ஒரு தொகுதி ஒன்றை நீங்க ஒரு அலையம் ஒன்றை என்ன செய்ய போறீங்க, அதிர செய்ய போறீங்க. அதிர்வுற நேரம் என்ன செய்ய, கொஞ்சம் கொஞ்சமா அவர் சக்தியை உறிஞ்சு கொண்டிருப்பார், உடனே எடுக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை உறிஞ்சு கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஒரு கட்டத்துல உயர் சக்தியை உறிஞ்சுவார். அந்த நேரம் எப்ப என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அவருடைய சொந்த மீடரனுக்கு ஈக்குவலா இங்க அதிர்வு நடக்கைகள்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், உயர் சக்தியை உறிஞ்சுவார். அந்த நேரம் என்ன நடக்கும், உயர் வீச்சத்தோட பொருள், சக்தி உயர்வாயினால் வீச்சம் என்ன செய்யும், உயர்ந்துடும். அப்ப என்ன நடக்கும், உயர் வீச்சத்தோட அதிர்றதால அங்க பேலன்ஸ் பண்ணிடலாமா, அது உடைஞ்சு விழுந்துடும். உடைஞ்சு விழுவணும்ன்ற அவசியம் இல்லாம இல்ல, அங்க உடைஞ்சு விழுந்துடுது, அவ்வளவு சரிதானே. உடைஞ்சு விழுவணும், உயர் வீச்சத்தோட அதிர்ந்தா அறுந்து விழுவணுமா, உண்மைக்கு நல்ல விஷயம். அது ஒரு ஒரு காலம் போட்டோடனே நம்ம பண்றதுக்கே அது உடஞ்சு எந்த பிரிட்ஜ், சரி சரி சரி, எந்த பிரிட்ஜ் சொல்றீங்க, சரி சரி, ஓகே சரி. இப்ப எழுதி கொள்ளுங்க, பரிவண்டா என்ன எழுதி கொள்ளுங்க. பரிவண்ட டெபினிஷன் எல்லாம் கிளியரா வந்துட்டு தானே உங்களுக்கு, பரிவண்டா சொல்லுங்க என்னட்டு.
சரி, ஓகே ஓகே. முதலாவது பரவாயில்ல, ஓரளவுக்காவது கிட்ட கிட்ட சொன்னீங்க, இப்ப தூரமா சொல்றீங்க. சமனாகும் போது அலையமானது உயர் வீச்சத்துடன் அதிரும், அது சரிவு எனப்படும். ஓகே ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. ஓகே. ஆவர்த்தன விசையின்கள் அதிரும் அலையம் ஒன்று, ஆவர்த்தன விசையின்கள் அதிரும் அலையம் ஒன்று அதன் 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 சொந்த அதிர்வெண்ணுடன் அல்ல, சொந்த அதிர்வெண்ணுக்கு சமனான, அதன் சொந்த அதிர்வெண்ணுக்கு சமனான சொந்த அதிர்வெண்ணுக்கு சமனான அதிர்வெண்ணுடன் அதிரும் போது அது உயர் வீச்சத்துடன் அதிரும், அது உயர் வீச்சத்துடன் அதிரும். இதுவே பரிவு எனப்படும். அப்ப பாருங்க, அப்ப விளங்கிட்டா உங்களுக்கு. அப்ப பரிவின் தோற்றப்பாடுகள் வந்து பார்த்து பாருங்க, ரெசனன்ஸ் அடிச்சு பாருங்க, இல்ல இவ்வளவு வருமானு.
இங்க பாருங்க என்ன நடக்குது. இதெல்லாம் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றது சொன்னாலும் அது என்ன நடக்குது இங்க. முதல்ல அதிர இல்ல, ஏன் அதிர இல்ல? இப்ப அதிர இல்ல, நம்ம சொல்ற விளங்குதா உங்களுக்கு? முதல்ல வந்து அதிர இல்ல, எது போல் அதிர இல்ல. என்ன ரீசன், என்ன செஞ்சவர் அதுக்கு பிறகு? என்னோட மீட்டர் இருந்த மாத்தினவர் அப்படி இல்ல, வேற ஒரு டியூனிங் போக்க யூஸ் பண்ற, வேற ஒரு இசைக்கவிய யூஸ் பண்ற. அவற்ற அதிர்வெண்ணுக்கு சமனான அதிர்வெண்ணோட இதண்டைக்குள்ள அவர் என்ன செய்யறாரு? என்ன நடந்துட்டு விளங்கினதா உங்களுக்கு? உங்களோட பாருங்க என்ன செஞ்சவர். இப்படி ஒரு டியூனிங் போக் வச்சிருந்தார், இதை அதிர செய்யறார். ரைட், இதை அதிர செஞ்சவர் கைவி இருக்கு. இதுல வந்து போல் வந்து கட்டி வச்சிருக்கார், ரைட், நீங்க கட்டி வச்சிருக்கார். என்ன செஞ்சவர், இதை அதிர செய்து போட்டு பார்த்தவர் முதல்ல என்ன செய்யலைன்னா இந்த போல் வந்து அதிர இல்லை. பிறகு இந்த டியூனிங் போக்க மாத்தி போட்டு திருப்பி அதிர செஞ்சவர். அதிர செஞ்சு என்ன செய்யுது, இதுக்கும் இடையில கனெக்ஷன் இல்லை, ஆனா அங்க என்ன செய்யுது, அதிர்வு நடக்குது. அப்ப அது வந்து உயர் வீச்சத்தோட அதிர்றதால அங்க என்ன நடக்குது, வெளிநோக்கி தள்ளப்படுது. காரணம் என்ன, இவற்ற அதிர்வெண்ணுக்கு சமனான அதிர்வெண் இவர். அப்ப இவரை நீங்க அதிர செஞ்சீங்கன்னா இவர் 440 ஹெர்ட்ஸ் சொல்லி சொன்னால், இவர் 440 ஹெர்ட்ஸ் என்றால் இவர் வந்து 440 ஹெர்ட்ஸோட அதிரேக்கல அவரும் என்ன செய்வார், 440 ஹெர்ட்ஸோட அதிர்வார். அப்ப அதிர்வு எப்படி கடத்தப்படுது, வழியினூடாக கடத்த, வழி இருக்குதானே, வழியினூடாக கடத்தப்படுறதால என்ன நடக்க போகுது, அது அதிர போகுது. அது எப்படி அதிரும், சமனா இருந்தா தான் உயர் வீச்சத்தோட அதிரும். உயர் வீச்சத்தோட இருந்தா என்ன செய்யும், அவரை தள்ளி விடுவாங்க. அப்ப இது சக்தி கடத்தப்பட்டா தான் அதிர்வு ஏற்படும். இவர் என்னடா அதிர்ந்தவர், நீங்க அதிர வச்சதால அதிர்ந்தவர். அவர் என்னடா அதிர்ந்தவர், எப்படி சக்தி கடத்தப்பட்டது, எந்த ஊடகத்தின், வழி ஊடகத்தினூடாக அல்ல. அவர் என்ன செஞ்சவரோட கீழே வச்சிருப்பாரு நினைக்கிறேன், வழியால் அவ்வளவு தூரமா கடத்தப்படாது. நான் நினைக்கிறேன் கீழே வச்சு போட்டு அந்த வீடியோ பாருங்க திருப்பி, மரப்பலகைக்கு மேல வச்சு போட்டு தான் என்ன செஞ்சிருப்பார், அடிச்சு விட்டுருப்பார். அப்ப என்ன செய்யும், இதன் இதுல இருந்து சக்தி அதிகள வாங்க போயிட்டு கடத்தப்படும். வழியில இருக்கிற அதிர்வு வந்து பெரிய வழியினூடாக பெரிதளவாக என்ன செய்யாது, சக்தி கடத்தப்படாது. சரிதானே, அவர் வழியில வச்சுதான் அதிர வச்சு வர தெரியாது பாவம். இல்ல இல்ல, அதுல எப்படி தூக்கி வைக்கல, என்ன பிரச்சனைடா, அதுவும் கீழே மரப்பலகம் கிடக்கு, அங்கேயும் மரப்பலகம் கிடக்குது. ஆனா என்ன பிரச்சனை, அந்த மரப்பலகை இந்த செட்டப் எப்படி இருக்கு தெரியுமா, பிக்ஸ் பண்ணிடல. அந்த வழியை விட உள்ளுக்குள்ள போற மாதிரியான அமைப்புல இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு கோதின பகுதி, அதுவும் கோதின பகுதி. அப்ப என்ன செய்யும், நிறைய வழி வந்து போகும். சரிதானே, பாருங்க இதுல என்ன செய்யறது, வசனம் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு விஷயம் தான் தேவை. பாருங்க என்ன आप लोग तो इतने में खुश हो रहे हो, हम चाहें इस आवाज को बाहर भी निकाल सकते हैं, और ट्राई करके देखते हैं. அதிர்வு அப்படியே கடத்தப்படுது, வழி ஊடாக என்ன செய்யுது, அதிர்வு கடத்தப்படுது. என்ன செய்யற, ऐसे तो नहीं आ रही, पर अगर हम इसको गर्म करें तो ஹீட் பண்றேன். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஹீட் பண்ண அந்த ரொட் இருக்கு தானே, அது அதிர்வு. அந்த அதிர்வும் அதுக்குள்ள இருக்கிற வழியின் அதிர்வும் எப்படி இருக்கும், சமனா இருக்கும். அப்ப என்ன செய்யும், உயர் வீச்சத்தோட கொஞ்ச நேரம் நிக்கும் போது நடக்கும். ஹீட் இருக்கும் பிறகு இருக்கு தானே சூடான வழி. आप लोग तो इतने में खुश हो रहे हो, हम चाहें इस आवाज को बाहर भी निकाल सकते हैं, और ट्राई करके देखते हैं.
டீ அங்க கவுக்கே இல்ல நிலைக்குத்தா வைக்கும் போதுதான் என்ன செய்யுது அது இருந்து மேல எழுதுன்றது அது கவுட்டோன கிடையா வச்சோன்னு என்ன செய்யுது முதல் ஸ்டார்ட்ல பாருங்க என்ன நடக்குது கிடையா வச்சவரோன்னு செய்யல பாருங்க கிடையா வச்சேர் ஒன்று நடக்க இல்லை நிலைக்குத்தானி மட்டும் தான் எனக்கு ஆகுறது சரி இப்படி நான் இந்த மாதிரி செய்து காட்டுறது உங்களுக்கு வேற காட்டுற போறேன் பாரு ரைட் இதுவும் ஒரு ஓகேண்ணா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்